ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வினோத் கன்சன். இது வினோத்தின் பார்வை யூடியூப் சேனல். நண்பர்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம தொடர்ந்து வீடியோ போட முயற்சிப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த பார்வையிட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு வித்தியாசமான நிறைய மாற்றங்களை சந்தித்த ஒரு வருடம். ஐபிஎல் போட்டியில் பெங்களூர் அணி கப்படித்ததாக இருக்கட்டும், அடுத்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அணி உலகக்கோப்பையே அடிக்காத சவுத் ஆப்பிரிக்கா அணி டெஸ்ட் உலகக்கோப்பை முதல் முறையாக வென்றிருக்காங்க. அடுத்தது மகளிர் உலகக்கோப்பை ஒன்றே முதல் முறையாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. பல வருடங்களாக அது நடைபெற்றுருக்கு. இப்போ தான் அது முதல் முறை வெற்றி. அதை போல் தான் இது அனைத்தும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். செய்திகளில் பார்த்துருப்போம். நிறைய இணையதளங்களில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்குன்னெலாம் அது ரொம்ப பரவலாக காணப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பார்வையிட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி. முதலாக மகளிர் பார்வையிட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருக்குது. இந்த போட்டி இந்தியாவில் தான் நடந்திருக்கு. இந்தியாவில் டெல்லி, பெங்களூரு, இலங்கையில் கொழும்பில் நடந்திருக்கு. மொத்தம் 6 டீமும் பங்கேற்றாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பார்வையிட்டோர் கிரிக்கெட் போட்டின்னு அது மற்ற கிரிக்கெட்லேருந்து ஒரு சில வேறுபாடுகள் தான். என்ன இது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பார்வை உள்ளவர்கள், அதிலும் சிறிது பார்வை குறைபாடு உள்ளவர்கள், முற்றிலும் பார்வை இல்லாதவர்கள், அவர்களை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. B1, B2, B3ன்னு இந்த 3 வகையை பிரிச்சிருப்பாங்க. பந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதா ஒரு கிரிக்கெட்டில் பந்து பவுன்ஸ் ஆகி ஷார்ட் பால் அப்படின்னு நிறைய போடும். இது ஃபுல்லாகவே அண்டர் ஆல்னு வரும். பந்து தரையிலுடைய அண்டர்லான் தான் போடுவோம். இப்படி தான் அந்த கிரிக்கெட்டோட வடிவு. மற்ற மாதிரி விளையாடுறது எல்லாருமே இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி சாதாரண எப்படி நடக்குதோ அதை போல் தான் நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் அதில் கிடையாது. இது 1921 ஆஸ்திரேலியா நகரில் தொடங்குச்சு முதல் ஆண்களுக்கான கிரிக்கெட்டு. 1998 முதல் ஒன்டே உலகக்கோப்பை நடந்திருக்குது. இந்தியா கிட்டத்தட்ட 5 முறை உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க பார்வையிட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில். ஆனால் இதுவரை பரவலாக கிரிக்கெட் செய்திகள் இடம்பெறுவது போல் இது இடம்பெற்றது இல்லை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இப்போ தான் முதல் முறை நடந்திருக்குது. இப்போது பெரிய அளவில் பரவலாக இதை பேசப்பட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இணையதளங்களில் அது பரவலாக இருக்குது. நண்பர்களே, நம்ம சாதாரணமாக எப்படி விளையாட்டு போட்டிகளை பார்த்து அதுக்கான அங்கீகாரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த மாதிரி விளையாட்டுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்ணில் பார்வையில் என்றாலும் திறமையில் ஒரு குறைவும் இல்லை. அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஏதோ ஒரு வகையில் இங்கே சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை ஊக்கப்படுத்த வேண்டியது நம்மளுடைய முழு கடமை. நண்பர்களே, இந்த சேனலை வீடியோ பார்த்துருக்க அனைவரும் முடிஞ்ச சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு தோன்றும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.